தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்டது என்னன்னா, ஸ்டார் மேக்கரில் எப்படி நம்ம ஹேஷ்டேக் கொடுக்குறது, ஹேஷ்டேக் கொடுக்கறதுனால என்ன ப்ரோ அதுக்கு பெனிஃபிட்டு, ஸோ அந்த மாதிரிக்கே தான் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் மேக்கரை யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே, எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு வீடியோவாக பண்ணிடலாம், டீட்டெயிலாக அவங்களுக்கும் வந்து புரியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹேஷ்டேக் கொடுப்பதனால் ஏற்படும் நன்மைகள் அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் சொன்ன இந்த ரெண்டுமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ மிஸ் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப்பே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஹேஷ்டேக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் கொடுக்குறீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லைக்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா லைக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெண்டிங்கில் போகும் உங்கள் போஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேஷ்டேக்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா, அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு சேச்சபிளான ஹேஷ்டேக் கொடுக்குறீங்கன்னா அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ் நல்லா போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அது எப்படி ஹேஷ்டேக் கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் மேக்கர் வந்தாச்சு. இப்போ ஸ்டார் மேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாங்ஸ் அப்லோட் பண்ணுறதுப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேஷ்டேக் கொடுக்க முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸ்டார் மேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சாங் அப்லோட் பண்ணுறப்ப எப்படி ஹேஷ்டேக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறோம், இப்போ ஏதாவது ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம்னா அதுக்கு எப்படி ஹேஷ்டேக் கொடுக்குறதுன்னு நம்ம எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப எப்படி ஹேஷ்டேக் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் வந்து நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து நம்ம பாடணும், பாடி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறப்ப தான் நம்ம அந்த ஹேஷ்டேக்லாம் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி சாங்கு நான் சிங்குன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிக்கு நான் ஹெட்செட் போடாதனால இந்த மாதிரி காட்டுது. ஓகே ஐ நோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சாதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லோட் ஆகியிருக்கு, வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ட்ரிப்புன்னு நம்ம கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஓடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் டவுன் பண்ணிக்கலாம், ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் லோ பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சமாக ஓடி முடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நம்ம பாடினா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஓடட்டும், கொஞ்சம் ஓடினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஓடிக்கிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டிக்கு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. இப்போ நான் டிக் பட்டனை கிளிக் பண்ணி எஸ்ஸை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கெல்லாம் காட்டும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம ஹேஷ்டேக் கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் சிம்பிள். இதை கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேச்சபிளான ஹேஷ்டேக்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரிக்கே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லவ் யுவர் செல்ஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, வேறு ஹாப்பி மூமெண்ட், இந்த மாதிரிக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேச்சபிளான டேக்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்க்கு இந்த மாதிரி ஹேஷ்டேக் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சாங் பாடுறீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸையும் நம்ம டைப் பண்ணி போடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாங்கோட ஆக்டர்ஸையும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாவே சேச்சபிளாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சாங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சாங் இருக்குன்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்பே அன்பே அப்படின்னு அந்த மாதிரிக்கு ஒரு சாங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அன்பே அப்படின்னு ஒரு சாங் இருக்குன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்பே அன்பே கொள்ளாதே அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா. இப்படி பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் நல்லா அது எல்லாமே காட்டும். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹேஷ்டேக்கை கொடுத்துக்கணும். இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 கேரக்டர் வந்து இருக்க மாதிரிக்கே நமக்கு ஹேஷ்டேக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹேஷ்டேக் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சேச்சபிளான ஹேஷ்டேக் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரீச் ஆகும் உங்கள் போஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்லோட் ஆகிடும். ஹேஷ்டேக் அப்லோட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
நல்லாவே ரீச் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருந்தாலும் இந்த மாதிரி ஹேஷ்டேக் நீங்கள் ஒரு 10 சாங்கில் இந்த மாதிரி ஹேஷ்டேக் நல்ல ஹேஷ்டேக்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாவே ரீச் ஆயிரும் உங்களோட ஐடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டு இருக்கும். இந்த அட்டு உங்களுக்கே தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது மென்ஷன் பண்ணுறதா இது. அவங்கள டேக் பண்ணி நம்ம போஸ்ட் போடலாம். இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியை வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்காங்கன்னு அவங்களுக்கு போகும். இது தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெரியலாட்டி சொல்லுங்கள், இதையும் கூட நம்ம ஒன் டைம் மென்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ இல்லாட்டி ஒரு சாங்ஸு, வீடியோ சாங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதாவது அப்லோட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு எப்படி ஹேஷ்டேக் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் பண்ண கிளிக் பண்ணுறப்ப என் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். இதில் வந்து நான் இந்த ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை டிக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறப்ப இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டைப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிக்கே ஹேஷ்டேக் இருக்கும். இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்க மாதிரி ஹேஷ்டேக்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க. டாபிக்ஸ்னு கொடுத்திங்கனாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா ஹேஷ்டேக்குமே இருக்குது. நீங்கள் சேர்ச் பண்ணனாலும் சேர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லவ் யுவர் செல்ஃப் இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா ஹேஷ்டேக் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேஷ்டேக்லாம் ஈஸியாக கொடுத்துக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மென்ஷன் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹேஷ்டேக் கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேஷ்டேக் வந்துடும். நம்ம இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டு போடுறதுல மட்டும் ஃபோட்டோ வீடியோஸ் போஸ்ட்டு போடுற இடத்துல மட்டும் இந்த மாதிரிக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஹேஷ்டேக் கிளிக் பண்ணிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரிக்கு ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வீடியோ அப்லோட் பண்ணுற இடத்துல இருக்குது. இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா StarMakerல 2க்கு மட்டும் தான் ஹேஷ்டேக் கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சாங்ஸு, ஃபோட்டோஸ் இந்த மாதிரிக்கு அதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடுற சாங்ஸுக்கு. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் கொடுக்குறதுல எல்லா 2க்குமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் கொடுக்குற மாதிரிக்கு எனக்கு தோணல. மேபி உங்களுக்கு வேறு எதுலையாவது ஹேஷ்டேக் கொடுக்கலாம், அந்த மாதிரிக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரிக்கு எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிக்கெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதுக்கும் கூட எப்படி பண்ணுறது, எப்படி கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹேஷ்டேக் கொடுக்குறதுனால என்ன பயன் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஓகேங்களா? இது பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த புதுசாக StarMaker யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேஷ்டேக்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா StarMakerனா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா StarMakerனு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டை மட்டும் பார்த்தாங்கனாவே இந்த StarMakerனா என்ன ஏதுன்னு A to Z அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாக நான் எப்படி என்ன அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதனால் அந்த ப்ளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கே StarMaker பற்றி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்தமிழிச்சின் சேனலில் போட்டுருக்காங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு சொன்னிங்கன்னா தான் தெரியும் இந்த மாதிரிக்கே ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தெரிய வைங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.